நேற்று நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து அவள் ஏதோ கேட்டுட்டு இருந்தான். அப்போ வந்து நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது இப்போ வேண்டாம், இது இப்போ நான் வாங்கலை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பக்கத்தில் பார்த்துட்டு இருந்த அந்த ஷாப்கீப்பர் லேடி வந்து பரவாயில்லையே உங்கள் பொண்ணு ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிட்டாலே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இதே பதில் தான் சொன்னேன் அவங்ககிட்ட. நான் எவ்வளோ தூரம் நோ சொல்கிறேன், எவ்வளோ தூரம் எஸ் சொல்கிறேங்கிறதுல தான் வந்து அவள் எஸ் நோ சொல்கிறது இருக்குது அப்படின்னு. ஸோ அதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம சொல்கிறோம் குழந்தை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட இன்னர் சைல்டோட செல்ஃப் டாக். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இனிஷியலாக நான் கான்ஷியஸ் பேரண்டிங் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த செல்ஃப் டாக்கில் இருக்கும் போது நான் சொல்லும் போது என் பொண்ணும் கேட்கவே இல்லை. நான் எப்போ கான்ஷியஸ் பேரண்டிங் படித்து நான் என்னோடய எமோஷ்னல் அவேர்னஸ், நான் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்போல்லாம் கோவம் வருது, எனக்குள்ளே என்ன பெயின் இருக்குதுன்னு பார்த்து நான் எப்போ சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேனோ அதுக்கப்புறமா நான் என் பொண்ணோட கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எப்போ நான் எஸ் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி எப்போ நான் நோ சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ மெயினாக என்னென்னா நான் எனக்கும் என் சைல்டுக்கும் பாண்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுங்கிறது வந்து சைல்டுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு லைஃப்பை பற்றி என்ன வியூஸ் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப்னால் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அப்படி இருக்குன்னு தோணுதா? நான் லைஃப்பில் எல்லாமே கஷ்டம், பார்க்குறவங்க யாருமே நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரி தோணுதா? நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டு தாங்க நம்ம ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்டர்னல் வேர்ல்டை மாற்றணும். நம்ம வந்து அதை மாற்றினா தான் சைல்டுக்கு அந்த பிலீஃப் சிஸ்டமை கொடுக்க முடியும். குழந்தை எங்கே போனாலும் அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சு, லைஃப் மேலே ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா குழந்தை சேலஞ்சஸ் எல்லாம் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நமக்கு அதானே வேணும். ஸோ அந்த ட்ரஸ்ட் கொடுக்குறது, அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது, அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் அது எல்லாமே பில்ட் பண்ணலாங்க. சைல்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேரண்ட்டு தான் வந்து வேர்ல்டே. ஸோ நம்ம சொல்கிறதபடி அவங்கள பண்ண வைக்கலாம். அதுக்கு நம்ம நிறைய கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வரணும். நம்ம எப்போவும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ரியாக்ட்னா எப்போவுமே கோவப்பட்டுட்ருக்கோம், கத்திகிட்ருக்கோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்கோம், அப்புறம் ரிக்ரெட் ஆகிறோம். நம்ம பாடியில் இருக்கிற எமோஷன்ஸ் வந்து நமக்கு என்னன்னே தெரியாது பாதி நேரம். ஸோ அப்படி தெரியாமல் நம்ம பேசுகிறது மட்டுமே, மைண்டை மட்டுமே வச்சு எதுவும் பண்ண முடியாது. மைண்ட் பாடி அவேர்னஸ் வேணும். அதுதான் எமோஷ்னல் அவேர்னஸ். ஓகேவா?